ட்ரேடிங்கில் 7 to 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த ட்ராப்பில் இருந்து தப்பிக்க முடியாமல் போகலாம். ஏன்னா மார்க்கெட்டில் பொதுவாக 2 விதமான மேனிப்புலேஷன் பேட்டர்ன் இருக்குது. ஒன்று ரீட்டைல் ட்ரேடர்ஸை ட்ராப் பண்ணுற பேட்டர்ன், இன்னொன்று அனுபவம் வாய்ந்த ட்ரேடரை ட்ராப் பண்ணுற பேட்டர்ன். ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? பெரும்பாலான ட்ரேடர் முதல் பேட்டர்னை தெரிஞ்சிருப்பாங்க, ஆனால் இரண்டாவது பேட்டர்ன் தான் அவர்களோட கேபிட்டலை அதிகமாக பாதிக்கும். இன்று இந்த வீடியோவில் இந்த 2 பேட்டர்னை பற்றி ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வித் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வாங்க நாம் இந்த வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோ கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் பகிரப்படும் தகவல்கள் ட்ரேடிங் சைக்காலஜி, மார்க்கெட் எஜுகேஷன் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் அவேர்னஸ்க்காக மட்டுமே. இது எந்த விதமான பினான்சியல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல. ட்ரேடிங் மற்றும் இன்வெஸ்டிங் இரண்டிலுமே ரிஸ்க் உள்ளது. எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்க சொந்த ரிசர்ச் செய்து உங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பின்பற்றுங்கள். இது ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல ரீட்டைலர் எப்படி ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவாக மார்க்கெட்டில் வெளியில் என்ன எஜுகேட் பண்ணுறாங்களோ அந்த எஜுகேஷன் வச்சு தான் ரீட்டைலர் இங்கே ட்ரேட் பண்ணுவாங்க. அது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒரு 90% பீப்புள் ஒரே மாதிரி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, டாப் 10% பீப்புள் அந்த ரீட்டைலரோட எப்படி ட்ரேட் பண்ணுறாங்களோ அது தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க ஸ்டாப் லாஸ் எங்கெல்லாம் வைக்கிறாங்களோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை அதுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த முதல் கேட்டகரியில் வரும். சரிங்களா? ரீட்டைலரை ட்ராப் பண்ணுற பேட்டர்ன் அப்படி அந்த கேட்டகரியில் வரும். இந்த பேட்டர்ன் தான் அதிகமாக மார்க்கெட்டில் இருக்குது. ஏகப்பட்ட பேட்டர்ன் இருக்குது, ஏகப்பட்ட இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 100 பேட்டர்ன் இருக்குது, 100 இண்டிகேட்டர் இருக்குதுன்னா இதில் 90% இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் தான் வரும். ரீட்டைல் ட்ரேடரை ட்ராப் பண்ணுற பேட்டர்ன் இருக்குல்ல, ஸோ இந்த கேட்டகரியில் தான் இந்த 90 பேட்டர்ன் இந்த கேட்டகரியில் வரும். ஸோ இந்த கேட்டகரியில் அகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணுறவங்க தான் அந்த டாப் 10% பீப்புள். சரிங்களா? ஆனால் இன்னொன்று என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டாப் 10%ஐயும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக இருப்பாங்க. இவங்களையும் மேனிப்புலேஷன் பண்ணுற ஒரு பேட்டர்ன் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதில் ஒரு பெரிய பம்போ ஒரு பெரிய டம்போ மிஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த பேட்டர்ன் மார்க்கெட் மேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பேட்டர்னுக்கு கொஞ்சம் குழப்பமாக மார்க்கெட்டில் வைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. ஸோ இதனால் இந்த 2 பேட்டர்னை வச்சு தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த ரீட்டைல் ட்ரேடரை ட்ராப் பண்ணுற பேட்டர்ன் இருக்குல்ல, ஸோ இந்த பேட்டர்ன் மோஸ்ட்லி மார்க்கெட்டில் நிறைய டைம் நடக்கும். ஆனால் இந்த 2வது பேட்டர்ன் இருக்குல்ல, வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளை கூட ட்ராப் பண்ணுற பேட்டர்ன், இந்த டாப் 10% இருக்கிற பீப்புள் ட்ராப் பண்ணுற பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த பேட்டர்னை மார்க்கெட் நிறைய டைம் காமிக்காது. எப்போயாவது ஒரு டைம் தான் காமிக்கும். ஆனால் அந்த மாதிரி காமிச்சதுன்னா ஃபுல்லாக போர்ட்ஃபோலியோவே காலியாகிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துரும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். இப்போ அந்த ஃபஸ்ட்டு ரீட்டைல் ட்ரேடரை ட்ராப் பண்ணுற பேட்டர்ன் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது எப்படி மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னா, பொதுவாக நீங்கள் ஒரு 7-8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருந்துட்டிங்கன்னா வைங்களேன், ஒரு 5 வருஷத்துக்கு மேலே மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துட்டீங்க, தொடர்ச்சியாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரீட்டைல் ட்ரேடர் பேட்டர்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்னில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா, பொதுவாக நிறைய எஜுகேஷன் மார்க்கெட்டில் இருக்குது. ஓகேங்களா? எப்படி என்ட்ரி எடுக்கணும், எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்கே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும், என்னென்ன பேட்டர்ன் இருக்குது, என்னென்ன இண்டிகேட்டர் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு சினாரியோ எஜுகேஷன்லாம் இங்கே இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி தான் 90% பீப்புளை அந்த எஜுகேஷன் ஃபாலோ பண்ணி தான் ட்ரேட் எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ ஆனால் இந்த இடத்துல மேக்ஸிமம் ஃபெயில் ஆகிறது இந்த 90% பீப்புள் தான். ஏன் அப்படின்னா, இந்த 90% பீப்புள் ஒரே மாதிரி ட்ரேட் பண்ணுறதுனால அதுக்கு மேலே உள்ள அந்த டாப் 10% பீப்புள் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு இந்த மணியெல்லாம் போகும். இந்த 90% பீப்புளோட மணியெல்லாம் போகும். ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இந்த ரீட்டைல் ட்ரேடர் ட்ராப் பண்ணுற பேட்டர்னை ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது பிரேக் அவுட்டு ரீடெஸ்ட்டு அதில் ட்ரேட் எடுக்கிறது. சரிங்களா? இப்போது ஒரு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணுதா, அதில் ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் பண்ண உடனே
ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. ரீடெஸ்ட் வரையும் வெயிட் பண்ணுவாங்க. ரீடெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ரூலை வந்து ட்ரேடர் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த ரூலில் வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுனால அதில் ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ அதில் ட்ரேட் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து நிறைய ஃபேக் அவுட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிளாக மார்க்கெட்டில் பார்க்கப்படுது. ஏன்னா நிறைய பேர் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியும் ஃபெயில் ஆகிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஏன்னா ஸ்டாப் லாஸ் வந்து அடி வாங்குது. ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது ஒரு மெத்தட் எப்படின்னா, ஒரு பேட்டர்ன் வந்து வச்சு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக இருந்தாலும் சரி, உள்ள ஒரு பீனட் பேட்டர்ன் இல்லை ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து மேலே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா புல்லிஷ் ஆகும், கீழே பிரேக் அவுட் பண்ணால் பேரிஷ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோவில் ஒரு எஜுகேஷன் இருக்குது. ஸோ அந்த எஜுகேஷன் பிரகாரம் மார்க்கெட்டில் வந்து ரீட்டைல் ட்ரேடர் பேட்டர்ன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதில் வந்து இவங்கெல்லாம் ட்ரேட் எடுப்பாங்க. இந்த 90% பீப்புள் ரீட்டைலர் வந்து ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ இதையும் வந்து மேனிப்புலேஷன் நடக்கும். ஸோ இது வந்து அந்த டாப் 10% பீப்புளுக்கு தெரியும். சரிங்களா. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துலையும் வந்து ஃபெயில்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கலாம். மார்க்கெட் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு, இந்த எஜுகேஷன் என்ன சொல்லித்தரதோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அது மேலே பிரேக் அவுட் பண்ணால் மேலே போகும், ஒரு டார்கெட் வைப்போம். ஆனால் அது மேலே போகாமல், அந்த டார்கெட் போகாமல் ஒரு 50%ஓ 20%ஓ மட்டும்தான் மேலே பம்ப் ஆகிட்டு ஃபேக் அவுட் ஆகி கீழே வரும் பாருங்கள். ஆனால் அது கீழே வரும்போது அது ட்ரிபிள் மடங்கோ டபுள் மடங்கோ மேலே உங்களுக்கு அது மேலே விட கீழே அதிகமாக போகிறதுக்கு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் கீழே ட்ரேட் எடுக்கும்பொழுது அது கீழே ஃபேக் அவுட் ஆகி மேலே போகிறது அதிகமாக கவனிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரீட்டைல் ட்ரேடர் ட்ராப் பண்ணுற பேட்டர்னில் இதெல்லாம் அடங்கும். சரிங்களா. ஸோ அப்போது இந்த 90% பீப்புள் வந்து மார்க்கெட்டில் என்ன எஜுகேட் பண்ணுறாங்களோ அதை தான் வந்து திரும்ப ஒரே மாதிரி பண்ணுறனால இந்த டாப் 10% பீப்புளுக்கு இது தெரிய வருது. சரிங்களா. ஸோ அப்போ தெரிய வர்றதுனால இதுக்கு அகெயின்ஸ்டாக அவங்க வந்து மார்க்கெட் வந்து க்ரியேட் பண்ணி அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்க. சரிங்களா. ஆனால் இந்த ரெண்டாவதாக ஒரு பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளை கூட ட்ராப் பண்ணுற பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னில் என்ன ஆகுதுன்னா அந்த டாப் 10% இருக்கிற பீப்புளை கூட சில பேர் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த அவங்களுடைய இதுவரை ஏர்ன் பண்ணி இருக்கிற அந்த போர்ட்ஃபோலியோ வந்து 2 நாளில் 3 நாளே வந்து காலி ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால இது வந்து அவங்க கொலாப்ஸ் பண்ணி அவங்க கரெக்டாக தான் எடுத்துருக்காங்க நம்ப வச்சு என்ன ஆகுதுன்னா அவங்க லாஸ்ட்டு 1 month 2 month 3 month இல்லை லாஸ்ட் 1 year சம்பாரித்த மணி எல்லாத்தையும் அந்த ஒரு ட்ரேடு இல்லை 2 ட்ரேடில் விட்டுட்டு மறுபடியும் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ட்ராப் பண்ணுற பேட்டர்னில் வந்து இது அடங்கும். சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து சில எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து இந்த ரீட்டைலர் ட்ரேடர் ட்ராப் பண்ணுற பேட்டர்னை ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட் பார்த்துட்ருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ இதே மெத்தடில் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா ஒரு சில கட்டத்தில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இது வந்து என்ன வேறு மாதிரி இருக்குது, எப்படி இது வேறு மாதிரி இருக்க, இது அப்படியும் ஃபேக் அவுட் ஆகிற மாதிரியும் தெரியல, ரிவர்ஸ் ஆகிற மாதிரியும் தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸ் பண்ணி வச்சுருப்பாங்க மார்க்கெட்டை. சரிங்களா. ஸோ அப்போது என்ன ஆகும்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து ட்ரேடு வந்து எடுத்துருக்கலாம். ஸோ அப்போது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து இதுவரை பார்க்காத மூவ் வந்து ஒரு பெரிய பம்போ பெரிய டம்போ வந்து அந்த இடத்துல நடந்திருக்கிறத நீங்கள் வந்து அனுபவிச்சிருப்பீங்க. சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பிடிசி கூட லாஸ்ட்டாக 2 times அந்த மாதிரி தான் பண்ணிச்சு, எத்திரியும் அந்த மாதிரி தான் பண்ணிச்சு. ஸோ அப்போது அந்த இடத்துல வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளை கூட மேனிப்புலேஷன் பண்ணுற அளவுக்கு அந்த பேட்டர்னை உருவாக்கி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி மார்க்கெட் வந்து அந்த மாதிரி நடக்குது. சரிங்களா. மார்க்கெட்டில் அந்த மாதிரி ஒரு மூமெண்டம் நடக்குது. சரிங்களா. ஸோ இப்போது இந்த பேட்டர்னை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் இந்த டாப் 10% சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 5% பீப்புள் வந்து 6% 7% எவ்வளோ அந்த மாதிரியான பீப்புள் வந்து இதுலேயும் வந்து ஃபெயில்ட் ஆகுறாங்க. ஸோ அப்போது
இந்த பேட்டர்னையும் தெரிஞ்சுக்கிறவங்க தான் அந்த டாப் 2ல் டாப் 1ல் டாப் 3ல் அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பேட்டர்ன் இதில் தெரிஞ்சுக்கிறவங்க தான். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ட்ராப் பண்ணுற பேட்டர்ன் இருக்குல்ல, ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப மோசமான பேட்டர்ன். அந்த ஃபஸ்ட்டு பேட்டர்னோட இந்த 2வது பேட்டர்ன் வந்து ரொம்ப மோசமான பேட்டர்ன். ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் பில்டு பண்ண வச்சுருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரே வந்து அந்த ஒரே ராத்திரியில் இல்லை ஒரே நாள்லையோ இல்லை ஒரே வாரத்துலையோ காலி பண்ணிட்டு போயிடும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? நல்லா மார்க்கெட்டில் தெரியும், எனக்கு நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இருந்தாலும் வந்து இதெல்லாம் என்னால் கண்டே பிடிக்க முடியல, எங்கேருந்தோ மேனிப்புலேஷன் நடக்குது அப்படின்லாம் வந்து ஒரு சினாரியோ நடக்குதுல்ல மார்க்கெட்டில். ஸோ இது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளோட ட்ராப் பண்ணுற பேட்டர்னை வச்சு தான் மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்படி தான் மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த 2 பேட்டர்ன் வந்து நான் முதல்ல என்ன இருந்தேன்னா, இந்த ரீட்டைல் ட்ராப் பண்ணுற பேட்டர்னை வந்து நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த பேட்டர்ன்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ரீட்டைல் ட்ராப் பண்ணுற பேட்டர்னை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா? அப்போது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ட்ராப் பண்ணுற பேட்டர்ன் வந்து பற்றி எனக்கு தெரியாது. ஓகே, ஆனால் இந்த மாதிரி ஒன்று இருக்கிறதே எனக்கு தெரியாது. ஓகேங்களா? இருந்தாலும் இது கண்டுபிடிக்க தெரியல, இருக்கிறதே எனக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து லாஸ்ட் 1 இயராக வந்து இதை பற்றி நிறைய அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிய வருது. ஸோ இந்த மாதிரியும் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் வந்து ரன் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ரன் பண்ணுறதுனால நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளை கூட டோட்டல் மணியும் காலி ஆகிறதுக்கு ஒரு பேட்டர்ன்லாம் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி நியூஸ்லாம் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பேட்டர்னில் மட்டும் கிடையாது, நியூஸ்லேயும் இருக்குது. சரிங்களா? நியூஸ்லேயும் சரி, பேட்டர்னும் சரி, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வச்சு அப்படியே கம்பைன் பண்ணி அடிச்சு விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் லாஸ்ட்டு 1 இயராக வந்து இந்த பேட்டர்னை பற்றி தான் நிறையா அனலைஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த செகண்ட் கேட்டகரி, ஓகேங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ட்ராப் பண்ணுற பேட்டர்ன் இருக்குல்ல, ஸோ இந்த செகண்ட் கேட்டகரி தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரீசெண்டாக. ஓகேங்களா? ரீசெண்டாக வந்து அப்டேஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் எனக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த ரீட்டைல் ட்ராப் பண்ணுற பேட்டர்ன், அப்புறம் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ட்ராப் பண்ணுற பேட்டர்ன், இந்த 2 ட்ராப் பண்ணுற பேட்டர்னை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து என்னுடைய நாலேஜு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும், எனக்கு என்ன வந்து ஒரு கைடன்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும், உங்களுக்கு வந்து நான் டீச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் என்கிட்ட வந்து நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து என்னை டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டீட்டெயிலாம் இருக்குது, என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ஃபோன் நம்பர் இருக்குது, டெலகிராம் ஐடி இருக்குது, டெலகிராம் மெசேஜ் பண்ணலாம், டெலகிராம் கால் பண்ணலாம், ஃபோன் பண்ணலாம். சரிங்களா? மெயில் ஐடி இருக்குது, மெயில் பண்ணலாம். ஸோ என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து 1-to-1 டைரெக்டாகவே உங்களுக்கு நான் எல்லாமே டீச் பண்ணுறேன். இதுவரை நான் இந்த 7-8 வருஷத்தில் பார்த்த மார்க்கெட்டை வந்து நான் உங்களுக்கு எல்லா எஜுகேஷனும் நான் சொல்லித்தர ரெடியாக இருக்கேன். விருப்பம் உள்ளவர்கள் கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஐ அவேக்கனிங்காக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா மார்க்கெட் வந்து 2ஆக பிரித்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு ரீட்டைல் ட்ரேடர் பேட்டர்ன் ட்ராப் பண்ணுற பேட்டர்னாக பிரித்து பார்க்கணும். 2வது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளை ட்ராப் பண்ணுற பேட்டர்னாகவும் பிரித்து பார்க்கணும். ஸோ இந்த 2 பேட்டர்ன் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. நான் ரீசெண்டாக தான் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ இது வந்து ரொம்பவும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் அதே மாதிரி வேணும்னா கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் ரெடியாக இருக்கேன் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் பர்பஸாக இருக்கும். இது மாதிரி நிறைய சைக்காலஜி மேட்ரு, சரியாக பிஹைண்ட் த ட்ரூத்து, நிறைய மேனிப்புலேஷன் டூலு எப்படிலாம் ஒர்க் ஆகுது, மார்க்கெட்டை பற்றி சைக்காலஜி ட்ரூத்து, பிஹைண்ட் டார்க் ட்ரூத்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் அடிக்கடி இந்த சேனலில் போட்டுகிட்டே இருக்கேன். அப்கமிங்கும் நிறையா நான் போடுவேன். சரிங்களா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு பேட்டர்ன் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக அது என்ன பிஹைண்ட் த மார்க்கெட்டில் என்ன நடக்குது, இதெல்லாம் என்ன விஷயத்துக்காக நடக்குது அப்படின்றத ஃபுல்லாக ஒரு எஜுகேஷனாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து அப்டேட் ஆக முடியும். இல்லைனா வந்து கிவ் அப் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஓகே கேஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இதனுடைய அப்டேஷன் இல்லைனா அடுத்த டாபிக் அப்டேஷன் நிறைய உங்களுக்கு நான் கொண்டு வரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.